விழுந்துருச்சுங்க வந்து தூக்கிட்டு போங்கன்னு கத்துறான் வினோத். இன்னைக்கு பிக் பாஸ் காமெடியாக போச்சு. கெமியை கரெக்டாக இறக்குறாங்க, நல்ல டைமிங். அவளை அப்படியே பதுக்கமாக எடுத்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு தெரியக்கூடாது. இவங்க 6 பேரை இப்போது ஃபைனல்ஸ் போகிறவங்கள மட்டும் பிக் பாஸ் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறார். அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறார். நல்லா இருந்துச்சு. அவள் வந்து கரெக்டாக அந்த தலை ரூமில் கட்டிலுக்கு பின்னாடி மறைய வச்சிடுறாங்க. குளிர்றது அவளுக்கு முதல்ல, அப்புறமா ரெஸ்ட் ரூம் போக இந்த நேச்சர் காலெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் டக்குன்னு அதுக்கு ஐடியா பண்ணியிருந்துருக்கலாம். இவங்களே தான் கண்டஸ்டண்ட்டுங்களே தான் ஐடியா பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. திவ்யா சபரி நல்லா டேக்கிள் பண்ணுறான். எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுறான். அப்புறமா திவ்யா வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அதே இடத்துல மறைய வச்சுட்டு அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு சபரி ஒரு லைனை மாற்றியே படிக்கிறான். மாற்றி படித்து அவள் ரூமியாக காமிக்க சொல்கிறாங்க. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கெமி இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரியாணி ஒன்று செகண்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு. அப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியை கொடுத்து 4 பேர் தான் சாப்பிட்லாம். அதில் ஒருத்தி கெமி, மீதி 3 பேர் சாப்பிட்ணும். இதில் வினோத், திவ்யா, அரோரா அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க நல்லா அள்ளி அள்ளி திங்கிறாங்க அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு. ஆனால் சபரி நல்லா டைமிங்கை வளர்த்துற மாதிரியே அங்கே கொண்டு போய் லானில் கொண்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். கொடுத்துட்டு கெமி தான் கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டு இருந்து பிக் பாஸ் ஹஸ்கியெல்லாம் வேற பேசினார். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்ற மாதிரி தான். இதில் ஒரே ஒரு இரிட்டேட்டிங் என்னென்னா, இந்த திவாகரை எதுக்கு உள்ளே விட்டாங்கன்னே தெரியலப்பா. அவன் பண்ணுற அஷாட்டியும் ஒன்றும் முடியவே இல்லை, தாங்க முடியல. நல்லா என்னமோ இவன் தான் ஆணழகன் மாதிரி இங்கே பார் இங்கே பாருன்னு காமிச்சுட்டு இருக்கான். இந்த கவுண்டமணி காமெடியில் ஒன்று வருமே, பூத்திருவிழான்னுட்டுன்னு போயிட்டு இங்கே பூசு, காந்த கண்ணழகி இங்கே பூசுன்னுவாங்களே, அந்த மாதிரி இப்படி பார் அப்படி பாருன்னு காமிக்கிறான். இவன் பார்க்குற மாதிரியா இருக்கிறான். நான் பார்த்தா கண்ணு தாண்டா கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் போய் பாத்ரூமில் குளிங்கன்னா சொல்கிறாங்க, கேட்க மாட்டான். சபரி வந்து சொல்கிறான், கேட்க மாட்டான். வினோத்துக்கும் அவனுக்கும் ஆகவே இல்லை. அவன் வந்து திவாகர் வந்து இவனை பண்ணி மூஞ்சிங்கிறான், அவன் வந்து எருமை மாடுங்கிறான். கடைசியில் வந்து நீச்சல் குளத்தில் போயிட்டு அவன் குளிச்சுட்டு இருக்கிறப்போ ஐயோ மாடு வந்து ஒன்று விழுந்துருச்சுங்க வந்து தூக்கிட்டு போங்கன்னு கத்துறான் வினோத். இவ்வளோ நேரம் நல்லா தாங்க இருந்தது, அதுக்குள்ளே சனி ஆயிடுச்சுங்கன்றான்.